அக்கம் பக்கத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் என் புருஷன் தான் நான் கிடைச்சான். இவளுங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு புருஷன். உருளைக்கிழங்கு என்ன விலை? கிலோ 10 ரூபாமா. பொழுது விடிஞ்சா புருஷங்காரன் ஆபீஸுக்கு போயிடுறா. இந்த பொண்டாட்டிங்க என்ன செய்யறாளுங்க? ஒரு வசிய மருந்த கையில எடுத்துக்கிட்டு அலையோ அலைன்னு அலையறாளுங்க. வெக்கம் கெட்டவளுங்க. உருளைக்கிழங்கு என்னையா விலை? கிலோ 10 ரூபாமா. முதல்ல பால்கனில நின்னுகிட்டு போஸ் கொடுத்தா, அப்புறம் இப்ப வீட்டுக்குள்ள வந்தா. இன்னும் கொஞ்சம் அசந்த பெட்ரூம்குள்ளேயே வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவா. பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. இவனுக்கு ஒரு மீச, ஒரு தாடி, கெட்ட கேட்டுக்கு ஒரு ஷேவிங் வேற. ஏய், என்ன ஜாலியா பேசுற? எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்ன்ற தலியா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒன்னதான். டைரக்டா சொல்லிட்டயா? என்னையா பண்ணுவ? பொம்பளையா லட்சணமா அடக்கமா பேசுன கிழவா, நீ ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாட்டி அடக்கி வை. என்ன சொன்ன? ஐயா போகாதீங்க. நீ சும்மாறா. அது ஒரு டைப்பான பொம்பளை, நீங்க தாங்க மாட்டீங்க. அதையும் நான் பாத்துறேன். என்ன நீ லிமிட்ட தாண்டி பேசுற? உன் பொண்டாட்டி லிமிட்டுக்குள்ள இருக்க சொல்லியா? ஏய், ஏதாவது கணக்குனா கண்டிட்டு வந்து பிராத்திரியா? கண்ணால பார்த்ததுதான் பேசிட்டு இருக்கேன். சரியான போட்டி. உன் பொண்டாட்டி என்னடானா என் புருஷன் கிட்ட வந்து என் புருஷன் நினைச்சாலே பயமா இருக்குங்க, என்ன கைவிட்டுறாதீங்கன்னு உருகுறா. நேர்ல பாத்துட்டு நான் பதவிக்கிட்டு இருக்கிறேன். நீதான் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஐயோ, எனக்கு சொன்ன இல்லையாமே. ஆமா, அது உரைச்சிட்ட. லாரா, உள்ளவா. முடியாது. எல்லாரும் பாக்குறாங்க, கத்தாத. அப்படிதான் கத்துவேன். நீங்க செஞ்ச அசிங்க எல்லாருக்கும் தெரியட்டும். லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு கத்துவேன். சரி கத்து, உள்ளவா. வீட்டுக்காரியே எனக்கு வில்லி ஆயிட்டாலே, கட்டவளே என்ன கவுத்துட்டாலே. போதும் போதும், பட்டதெல்லாம் போதும். இருட்டு ரூம்ல டியூப்லைட் போட்டா மாதிரி எல்லா மேட்டரும் பிரைட்டா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நான் தான் இத்தனை நாள் டியூப்லைட்டா இருந்துட்டேன். எதுக்கு இப்ப பொட்டியில எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆமாண்டி, உன்னை கூட்டிட்டு அனிமன் போறேன்டி. ஏண்டி மோசக்காரி, இத்தனை நாள் உன் கண்ணுக்கு நான் புருஷனா தான் தெரியல, ஒரு மனுஷனா கூடவாடி தெரியல. படிச்சு படிச்சு சொல்லியும் பிரச்சனை பண்ணிட்டேடி. புடவை கட்டின ஒரு பொம்பளை மீச வச்ச என்ன பார்த்து நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்க வச்சுட்டேடி. வேணுங்க, சொல்ல கேளுங்க, போகாதீங்க. இப்ப எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி முக்கியமா, இல்ல எழுத்த வீட்டுல இருக்கிற வப்பாட்டி முக்கியமா? கிளாரா, இது வரைக்கும் உன் வார்த்தையால நீ என்னதான் புண்படுத்திட்டு இருந்த. இப்போ ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணை என் கூட சம்பந்தப்படுத்தி பேசுற. இதுக்காக நீ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உங்க கள்ள காதலுக்காக நான் என் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? கிளாரா, ஒரு பொண்ணு தன் குடும்ப கஷ்டத்தை ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா அவன் கள்ள காதலியா தான் இருக்கணும் நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? கற்பனையா இருக்கணும்னு நினைச்சுதான் இத்தனை நாள் கண்புடிச்சுல இருந்துட்டேன். ஏத்த வீட்டுக்காரி தான் உன் பவுசா புட்டு புட்டு வச்சுட்டால, என்ன பீஸ் பீஸா கிழிச்சுட்டால, தெருவையே கூட்டி தில்லான ஆடிட்டால. எனக்கு என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொன்னதை நீ கேட்டிருந்தா அவன் என்ன நாக்கப்படுகிற மாதிரி கேட்டுப்பாளா? நான் போறேன். என்ன ஏமாத்திட்டு போயிடாதீங்க. நீதான் உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. அது காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்யூஷன்ஸ். உங்க பேஷண்ட் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க பொண்டாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேஷண்ட் தான். நிதானம் இல்லாத ஒரு பேஷண்ட், நம்பிக்கை இல்லாம தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு பேஷண்ட். அப்போ அப்போ என்ன பைத்தியங்கிறீங்களா? நீங்க செஞ்ச அசிங்கத்தை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக நியாயம் கேட்கிற என்ன பைத்தியம் உத்தரவு குத்திட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷம் உங்க மேல அன்பு காட்டதுக்கு எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு சம்பந்தம் வந்துச்சு. கலெக்டர், இன்ஜினியர், வக்கீல் போட்டுக்கிட்டு எல்லாம் கியூல நின்னாங்க. என் சொந்தக்கார பொண்ணுங்கெல்லாம் லண்டன், பாரிஸ், ஜெர்மனின்னு நல்ல நல்ல இடத்துல எல்லாம் இருக்காளுங்களே. ஆனா நானு உள்ளூர்லயே இப்படி ஒரு பைத்தியக்கார டாக்டர் கட்டிட்டு அவதிப்படுறேன். எல்லாத்துக்கும் எங்க அப்பா எல்லாம் சொல்லணும். பணத்தை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு, இவருக்கு டாக்டருக்கு பட்டத்தை கொடுத்தாரு. ஆனா இவரு எனக்கு பைத்தியக்காரங்க பட்டத்தையே வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீங்க போனீங்க, அப்புறம் என்ன பொண்ணாதான் பாப்பீங்க. என்ன சென்டிமெண்டா டச் பண்ண பாக்காத, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. நான் இப்ப ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கேன். என்ன விடு. என்னங்க பாலு, உங்க அப்பா போறேங்கிறதா? வேணான்னு சொல்லிடு. போகட்டும், விடுமா. உன்னை பிடிச்ச சனியை விட்டதுன்னு நினைச்சுக்க. நான் பைத்தியக்காரியா? நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் பைத்தியம் முடிச்சு அலைய போறீங்க. நான் மான அவசியம் உள்ளவங்க. மறுபடியும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் போறேன். ஐயோ, உனக்கு ஒண்ணு இந்த வீட்டுல எல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்க. மம்மி, மம்மி போகாதீங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி போகாதீங்க மம்மி. என்ன நீ அம்மா நினைச்சிருந்தா நீ என் கூட பொறுத்துப்படி இரு. இந்த நரகத்திலே இரு. போகாதீங்க, வேண்டாங்க, போகாதீங்க. என்னங்க
நமக்கு என்ன புதுசா? இல்ல பாலு, இந்த வேதனைய என்னால தாங்க முடியல. என் வாழ்க்கையில எங்க சந்தோஷமே கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணு பார்க்கும் போதுதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது பாலு. உன் கூட பேசி பழகுறா அந்த கொஞ்ச நேரம் தான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. அது நட்பா இல்ல காதலோ எனக்கு தெரியல. எனக்கு அந்த நெருக்கம் வேணும். உன் அனுப்பு எனக்கு வேணும். அது எப்பவும் வேணும் பாலு. என்ன பாக்குறீங்க? போன திரும்பி வந்துட்டாளேனா? நான் போறது இல்ல. நான் ஒண்ணும் உன்னை போக சொல்லியே. அப்ப போக வேண்டாம், தடுத்து நிறுத்தி இருக்கணுமே. செஞ்சீங்களா? செய்யலையே. ஏன்? நான் இங்க இருந்து போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், நீங்க நினைச்சபடி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும் இல்ல? அதான் நான் போகல, இனிமே இங்க இருந்து போகவும் மாட்டேன். Oh God. அங்கங்க பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு போயிட்டாளுங்கன்னா வண்டியை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுவாங்க. ஆனா இங்க கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து எடுத்து விட்டு ஆசை இல்லையே. எல்லாம் என் தலையெழுத்து. கிளாரா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நடிக்கிறீங்க, எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வேண்டாம், நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். உங்களுக்கு அண்ணால எனக்கு பிடிக்கல. என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல. I hate you. கண்ணே, ராஜாத்தி, கல்யாணி, கவலைப்படாதம்மா. அந்த பையன் இப்ப வந்துருவான். சார், கொஞ்சம் சீக்கிரம் அவனை அனுப்பி வைங்க சார். அனுப்பிச்சு வைக்கிறேன் சார், அனுப்பிச்சு வைக்கிறேன். அவசரம் நில்லு. ரூம் நம்பர் 102 கூப்பிடுறாங்க. போய் சார் என்னன்னு. மேனேஜர் சார், என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா போறேன். ஆனா அந்த ரூமுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் சார். ஏய், அவர் நம்ம கஸ்டமரா? அவர் கஸ்டமர் இல்ல சார், கஸ்டமர். கஸ்டமரா? என்ன சொல்ற நீ? கல்யாணி, இன்னைக்கு தான் நான் உன்னை முதல்ல டச் பண்றேன். என் பொண்டாட்டியை நான் மறந்துட்டேன். கல்யாணி, இனிமே உனக்கு நான், எனக்கு நீ. உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன். என்ன டேய், நம்ம ஹோட்டல் சிட்டாச்சே, பொம்பளை வாடி வரக்கூடாது. இந்த கூட்டி எப்படி தள்ளிட்டு வந்தாங்க? நீங்களே பாருங்க சார். கல்யாணி, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது கல்யாணி. சொல்லு கல்யாணி, சொல்ல மாட்டியா? உன் கண்ணுக்கு நான் என்ன ஓல்டு மேனா தெரியுறேனா? ஓல்ட் இஸ் கோல்டு கல்யாணி. என்ன சிரிக்கிற? எஸ்ங்கிறியா? என்ன சார், ஆடி போயிட்டீங்களா? இந்த ஆளு வந்ததுல இருந்து இதே கோலம், இதே கோஷ்டம். சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஆளு சேட்டை கொஞ்சம் கம்மி. கம்மியா இந்த அளவா? யோ, என்ன கல்யாணி திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுற? ஐயோ, ஹோட்டல் மானமே போயிடுச்சு. டேய், இத்தனை பீர் பாட்டில் யாரும் வாங்கி கொடுத்தது? நான் தான் சார். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரம் இந்த ஆள் ரொம்ப ஆகணும். இல்ல நான் உன்னை அடிச்சே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சார், ஏன் சார் இப்படி ஓவரா குடிச்சிட்டு கிடக்குறீங்க? என் மனசுல சோகம், அத நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னாண்ட சொல்லுங்க சார். தம்பி, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் சோக கதையை கேட்கிறேங்கிறியே. யூ ஆர் ரியலி கிரேட். சொல்லுங்க சார். கிட்டவா. ஏண்டா, அரை டவுசர் போட்ட பொடி எண்ணி உனக்கு இன்னும் தெனாவட்டு இருந்தா அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதையை சொல்லுன்னு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்ல? கிட்டவா. டாய், அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷன்னா அரை டவுசர் போட்ட பொடிய நீ உன்னையும் நான் மனுஷனை மதிச்சு உன்கிட்ட என் சோக கதையை சொல்றேன். கேப்பேன் சார், கேப்பங்க. உன் வயசு என்ன? 16 சார். என் வயசு என்ன? 56. ஒரு வயசை ஏன்டா ஏற்றி சொல்ற? குத்து மதிப்பா சொன்ன சார். அதுக்குதான் இந்த குத்து. 16 வயசு பொடிய நீ இன்னும் தெனாவட்டு இருந்தா இந்த 55 வயசு பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதையை சொல்லுன்னு கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன்ல? கேட்டாவா. என் வயசு என்ன? 55. உன் வயசு என்ன? 16.
இந்த 55 வயசு மனுஷன் 16 வயசு பையனை மனுஷனா மதிச்சு சோழ கதையை சொல்றேன். கேட்க மாட்டேன். ஏண்டா அந்த காலி பண்ணிட்டானா சார்? அவர் மனசுல ஏதோ ஒரு பெரிய சோக கதை இருக்கான். அதை யாராவது கேட்டா உடனே காலி பண்ணிடுவாராம். நீ கேட்க விட கதைய பாதி கதையை நான் கேட்டேன், மீதி கதையை நீங்க கேளுங்க. ஏண்டா நான் கேட்டா அவன் காலி பண்ணிடுவானா? மேனேஜர் சார், அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய சோக கதை என்னன்னு மட்டும் கேளுங்க. அப்புறம் பாருங்க, எஃபெக்டா தனி. போடா. இலப்பக்கா ஏண்டா உன் வயசு என்ன? 16. என் வயசு என்ன? இந்த விளையாட்டுல நான் வரேன். சார், பில் போக பாக்கி பணம் நீயே வச்சுக்க. தனலட்சுமி, உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. நீ நல்லா இருக்கல்ல? நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு அது போதும்மா, எனக்கு அது போதும். இப்பத்தாம்மா எனக்கு நிம்மதியா வந்திருக்கு, இப்பத்தான் எனக்கு நிம்மதியா வந்தது. நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு அது போதும்மா, எனக்கு அது போதும். என்ன என்ன மொட்டை மாடியா? லவ் ஜோடி. ஹாய் பாலு, நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன, நான் மனசு வச்சா உன் பெட்ரூம்க்கே வருவேன். வருவேன். கீழே டாடி மம்மி தான் இருக்காங்க. அப்பா அம்மாக்கு பயந்தா நாம எப்ப அப்பா அம்மா இருது? என்ன நீ கெட்ட வார்த்தை பேசுற? இப்ப நீ மரியாதை போல சத்தம் போட்டு எல்லாரும் கூப்பிடுவேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கிளாரா ஆண்டி, ஐசக் பீட். அடி பாவி, நீ படிக்கிற லட்சணம் இதானடி? இனிமே காலேஜ் கிடையாது, மண்ணு கிடையாது. ஒண்ணு சொல்லி தப்புலடி. தலை சரியா இருந்தா வேற வாழை சரியா இருக்கும். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பொருத்தியடி. எப்ப எழுத்த வீட்டுக்கு இந்த ஜென்மங்க குடி வந்துச்சோ அதோட என் நிம்மதியை